வித் லவ் ஜெனிஃபா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேரியஸ் கண்டென்ட்ஸ் வந்து என்னோட சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இன்னைக்கு ரொம்பவே எக்ஸைட்டடான ஒரு கண்டென்ட் வந்து ரெடியாக வச்சிருக்கேன். எஸ், நான் ஏன் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெளியில் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் வீட்லேயே தான் நான் நிறைய ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஆஃப் கொரோனா. பட் ஆனால் இப்போவுமே வந்து கேமராமேன் வந்து எனக்கு ரொம்ப தள்ளி இருக்காரு அண்ட் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு சானிடைசர் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக மெஷர்ஸ் இருந்து தான் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எஸ், கெட்டிங் இன் டு த பாயிண்ட், இப்போ நான் எங்கே ஷூட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECR 14 காசா கிராண்டோடது. எஸ், ஸோ இவங்களோட மாடல் ஹோம்ஸை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோட இந்த நியூ கண்டென்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் ஆல்ரெடி இவங்களுடைய மாடல் ஹோம்ஸ் வந்து பார்த்தேன். இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். 2 BHK அண்ட் 3 BHK அண்ட் 5 BHK வரைக்கும் இங்கே ECR 14ல இருக்குது. ஸோ காசா கிராண்டே தான் வந்து இது வந்து வழங்கியிருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? எஸ், ஹாய். உள்ள வந்தாச்சு. என்ன, ஓ, நான் கண்ணாடி போட்டுட்டு என்னடா ரொம்ப இருட்டா இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோக்கா ஜோக்கா. ஓகே ஃபைன். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் மாடல் ஹவுஸ்க்கு நம்ம உள்ள வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் 2 BHK. ஸோ இது கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். இந்த எபிசோட்லேயே நம்ம இன்னொரு 2 BHK பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனால் இதை பார்த்துடலாம். எஸ், கம் ஹியர். லிவிங் ரூம் இதுதான். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்குல்ல, நம்ம வேணா 12 seconds later. 346 minutes later. Next day. போக மாட்டீங்கல்ல? கண்டுபிடிச்சேன். ஸோ எஸ், நல்ல வெளிச்சமா சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அண்ட் சோஃபா. ஸோ இது மாடல் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இன்டீரியர் இப்போ வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இது வீடு மட்டும்தான். இன்டீரியர் ஆப்வியஸ்லி நீங்கள் தான் பண்ணணும். பட் அதர் தென் தட் இந்த மாதிரி, அதாவது இந்த கிச்சன் கிரானைட் இதெல்லாமே வந்துட்டு காசா கிராண்ட் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ திஸ் ஹோம் இஸ் ரியலி ரியலி நைஸ். லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.8 into 9.6 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதுதான் இந்த லிவிங் ரூமோட அளவு. நம்ம அப்படியே கிச்சன் போய் பார்க்கலாமா? எஸ், கிச்சன் இஸ் 15.9 into 6.3. அழகா இந்த மேடை வந்து இவங்களே வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி உங்க காசா கிராண்ட் இவங்களே வந்துட்டு வைல் கன்ஸ்ட்ரக்டிங் த பில்டிங் உங்களுக்கு இது வந்து வந்துடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் எல்லாமே தே ஹாவ் அ சிஸ்டர் கன்சர்ன். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் காசா கிராண்ட் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாடல் ஹோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்தீங்கனாலே ஐ திங்க் யூ வில் கெட் தி ஐடியா எப்படி பண்ணுறது, ஒரு வீடு வந்துட்டு எப்படி இன்டீரியர்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தேர்ஸ் அ பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க். ஆக்சுவலி இது காம்பேக்ட் ஹோம் அப்படின்னு வந்து பேர். பட் ஆனால் காம்பேக்ட் ஹோமாக இருந்தாலுமே என்னெல்லாம் வந்து நெசசிட்டி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். எஸ், ஸோ ஒரு கிச்சனில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து சிங்க்லேருந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற வரைக்கும் இது வந்து இந்த இடம் வந்து அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நைஸ் அண்ட் சூப்பரான ஒரு இடம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இதுதான். இது ஆக்சுவலாக வந்து பார் கவுண்டர்னு சொல்லலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அழகாக அப்படியே எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுக்க நீங்கள் அப்படியே இங்கே வந்து ஜாலியாக இங்கேயே உட்காந்துட்டு சாப்பிட்லாம். ஐ திங்க் திஸ் பிளேஸ் இஸ் ரியலி க்யூட். ரொம்ப வந்து காம்பேக்டான ஒரு பிளேஸில் எவ்வளோ அழகாக அந்த வீடை வந்து எவ்வளோ அழகாக வந்து கட்டலாம் அப்படின்னு ஐ திங்க் காசா கிராண்டுக்கு சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ரியலி நைஸ். என்னை விட்டால் கண்டிப்பாக காலையில் ஏன் சொன்னம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஜாலியாக சாப்பிடுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து
ஒரு பெட்ரூம் இருக்கு. இது பார்க்கலாம். This is the second bedroom. Yes. So இந்த பெட்ரூமோட அளவு 8.4 into 9.2 square feet. Yes. இன்னொரு பெட்ரூம் இருக்கு ஆக்சுவலா. இது வந்துட்டு காம்பாக்ட் ஹோம்ன்றதுனால இந்த செகண்ட் பெட்ரூம் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஐ திங்க் இட்ஸ் மச் மோர் பிகர். So there is not only this 2 BHK, there is another 2 BHK as well. So நம்ம அதை வந்து இது அப்படியே ஃபாலோ பண்ணாம அதையும் பார்க்கலாம். இங்கேயும் வெளிச்சம் வர்றதுக்கு அழகா ஜன்னல் இருக்கு. And there is cupboard here. Okay. பில்லோலாம் போட்டு வச்சிருக்காங்க இதுக்குள்ள. சூப்பர். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப குட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த ரூமை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் இருக்கு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே ஒன்று வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தெர் இஸ் எனஃப் பிளேஸ் டு புட் அ பெட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குவைட் அ ரூம் ஃபார் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் குட். சி இங்கே பார்த்தீங்கன்னா there is a dressing room as well. Nice. So next என்ன பார்க்கலாம்? Bathroom. Come. In the compact 2 BHK there is one bathroom, one toilet which is 8.2 into 4.11. So it's quite big actually. Ana ரொம்ப இதுவுமே வந்துட்டு it's not really small. It is actually good because உங்களுக்கு பாத்தீங்கன்னா there is sink and bathroom and there is a shower room தனியா செப்பரேட்டா வந்துட்டு ஷவர்க்குன்னு ஒரு இடமும் இருக்கு. It's quite a nice cozy bathroom. Good. பாத்தீங்களா? வாங்க வாங்க வாங்க. இப்போ எங்க போலாம்? மாஸ்டர் பெட்ரூம். This is the master bedroom of 2 BHK. இது வந்து compact home. இதுதான் ஆக்சுவலி எனக்கு வந்து வந்தோன்னே இங்க கொடுத்துருந்தாங்க எப்படி வந்து வீடு கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So this is how it's going to be. பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது வாங்குற ஐடியா இருக்குன்னா நீங்க ஷூரா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ரியலி ஒர்க். ஏன்னா வந்துட்டு ஈசிஆர்ல உங்களுக்கு ஐ திங்க் நியர்பை உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு அப்படின்றப்போ ஈசிஆர் இஸ் நைஸ் சாய்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசியும் நல்லா கிடைக்கும். அட் தி சேம் டைம் பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஈசிஆர் சென்னையில் இருக்கவங்களுக்கு ஈசிஆர் பற்றி ஒரு விளம்பரமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் திஸ் பெட்ரூம் பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் பிக், பிகர் தென் தி அதர் பெட்ரூம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் காட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட அளவு மாஸ்டர் பெட்ரூம் 10x10. அண்ட் கபோர்ட் இருக்கு. வாங்க கபோர்ட் பார்க்கலாம். ஓ வாவ் நைஸ். ஸ்லைடிங் கபோர்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி கபோர்ட் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து ஜாலியாக ஸ்லைட் பண்ணி அண்ட் ரொம்ப வந்து டைடியாக நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்மளோட க்ளோத்ஸ் எல்லாமே. எஸ்பெஷலி இங்கே வந்து காசைகடனில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாடல் ஹோம்ஸில் ஐ ரியலி லைக் தி இன்டீரியர். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக ஒரு மாதிரி இந்த டோன் எல்லாமே வந்து ஐ திங்க் ரொம்ப மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. சி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாண்டில் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ப்ளூ. ஸோ ஐ திங்க் திஸ் டோன் நோ ரியலி கோஸ் வெல். ஆக்சுவலி எனக்கு இந்த கலர் பேர்லாம் கரெக்டாக தெரியல, நான் ஏதோ குத்துமதி பார்த்தா சொல்கிறேன். பட் எஸ் இந்த டோன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ பார்த்தோன்னே வீடு வந்து லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ் இங்கே காசா கிராண்டோட ECR 14ல இந்த 2 BHK காம்பாக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஹோம் டூர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 BHK, அது வந்து டீலக்ஸ் 2 BHK. ஸோ கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். பெட்ரூம்ஸ் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கோ. எஸ் ஃபோக்ஸ், இப்போ நம்ம காசா கிராண்ட் ECR 14ஓட இன்னொரு 2 BHK அதில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிரம்மாண்டமாக ரொம்ப அழகான இந்த மிரர் தான் இங்கே இருக்குது. என் மொபைல் கொஞ்சம் இங்கேயே இருக்கட்டும், ஏன்னா இந்த வீடு வந்து என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக இருக்குது. ஸோ ஐ திங்க் நான் வந்து ஃபுல்லாக இந்த வீடை சுற்றி பார்க்க போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி ரியலி நைஸ். ஐ அம் எக்ஸைட்டட். ஸோ பார்க்கலாமா? அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் ரூம் பார்த்துடலாம். எஸ் ஓகே.
So this is the living room. Super இருக்கு and I think it's really spacious. ஏன்னா வந்துட்டு இங்க sofa போட்டிருக்கு, ரெண்டு side chairs இருக்கு, and then உட்கார்ந்து ஜாலியா வந்து டிவி பார்க்குற அளவுக்கு there is a TV shelf ஒன்று இருக்கு. It's quite good and nice, cozy. Actually நீ AC எல்லாம் அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வீடு வாங்கினோன்னா என்ன மாதிரி போட்டு வைக்கலாம், AC எல்லாம் எங்கே கரெக்டாக மாட்டலாம், எல்லாம் ஃபிட்டிங்கும் ஐ திங்க் உங்களுக்கு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா they'll be happy to provide every information. ஏன்னா இப்போ உள்ள வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வீடு நீங்கள் வாங்கிட்டு இதே மாதிரி இன்டீரியர் பண்ணிங்கனாலே 200% when people enter your home, no, யார் வெளியில இருந்தவங்க வீட்டுக்கு வந்தாலும் they'll be like wow, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு ஆளுங்களே நீங்களே வெளியில் போயிட்டு நீங்கள் வரப்போ ஐ திங்க் இட் will be so nice. ஸோ டைனிங் போய் பார்க்கலாமா? டைனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி let me come here and இந்த wallpaper, wow, ரொம்ப அழகா இருக்கு. Just take a look at this, no? It's really nice, beautiful. இவங்களோட இன்டீரியர் டிசைனும் சரி அண்ட் ஹவுஸ் மாடலும் சரி, I think it's really good. டைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ 6 சீட்டருக்கு வந்து டைனிங் டேபிள் இங்கே போட்டிருக்காங்க அண்ட் இட்ஸ் ஸ்பேஷியஸ் ஒன், நாட் த காம்பேக்ட் ஒன். Still there is much place, so you guys can sit together and have a wonderful meal together. So it's nice. Next என்ன பார்க்கலாம்? கிச்சன். என் கண்ணில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் தெரியுது, ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போக போகிறோம். பேசிக்காவே எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கிச்சன் வந்து என்னோட one of the most favorite places in any house. Wow, kitchen is huge and good. Amma appo okay, so kitchen is really nice and inga pathina utility, there is a place and உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டவ் அண்ட் ஃபுல் கபோர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் இங்க சிங்க் இருக்கு, ஃப்ரிட்ஜ். நீங்க இங்க மைக்ரோவேவ் வைக்கணும், ஓடிஜி வைக்கணும் அப்படினாலும் ஐ திங்க் திஸ் நிறைய பிளேஸ் இருக்கு. சூப்பரா ஆக்சுவலி கவர் ஆயிருக்கு. இந்த இன்டீரியர் பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்கு. என்னன்னா ஃபுல்லா கவர் ஆயிடுச்சா, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வாவ், look at this, so cute. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி கவர் ஆகிருக்கனால உங்களோட கிச்சன் வந்து ரொம்ப டைடியாக நீட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ ரியலி நீட் சம் பிளேஸ் தட் இஸ் ஸோ க்ளீன் அண்ட் டைடி. போதும், வச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் பிளேஸ் இஸ் ரியலி நைஸ். இந்த கிச்சன் வந்து சூப்பர் 10 out of 10, ஏன்னா சூப்பர் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பெட்ரூம். த செகண்ட் பெட்ரூம். இது ஐ திங்க் ஃபார் கிட்ஸ், நீங்கள் வந்துட்டு கிட்ஸுக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா கெஸ்ட் பெட்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் தி மாஸ்டர் பெட்ரூம், பட் ஸ்டில் இட்ஸ் குவைட் ஸ்பேஷியஸ். இதுவே ஸ்பேஷியஸாக இருந்ததுன்னா அப்போ மாஸ்டர் பெட்ரூம் இதோட என்ன ஸ்பேஷியஸாக இருக்கும், இதோட இன்னும் எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குமே அப்படின்னு வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து அதை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அகெயின் நைஸ். இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்கு, சென்டராக வந்து காட் போட்டிருக்காங்க. சென்டராக காட் போட்டுமே there is enough space to walk around. அந்த பக்கமும் இடம் இருக்கு, இந்த பக்கமும் இடம் இருக்கு. எப்பவுமே வந்து ஆக்சுவலி என்னோட பெட் கூட வந்து நான் ஓரமாக ஒட்டி தான் போட்டிருக்கேன் என்னோட வீட்டில். எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா வந்து இந்த ரெண்டு பக்கமும் இடம் இருந்தது அப்படின்னா that will be really nice. That is like ஒரு மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கு அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அண்ட் come here, huge actually. 3 கபோர்ட் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க வந்து பிளேஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா கபோர்ட் வந்து சூப்பரா இருக்கு. நானே ஏறி உள்ள உட்காந்துக்கலாம் போல, அவ்வளவு பெருசா இருக்கு. ஏன் அப்படி சொன்னா எஸ் ஐ நோ ஐ எம் a குண்டூஸ். நானே உட்காரலாம்னா அது பெருசா தான் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? என் கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா என்ன பார்க்கலாம்? எஸ், இந்த பெட்ரூம்னா ஆக்சுவலி பாத்ரூம். திஸ் இஸ் a common பாத்ரூம் தான். இன்னொரு அட்டாச் பாத்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கு. ஸோ இந்த பாத்ரூம் இட்ஸ் நைஸ் அண்ட் இட் இஸ் 8.2 into 5.3 square feet. It's quite good. There's a shower place. Yeah, ta-da! Nice, super. So next master bedroom paklama.
மாஸ்டர் பெட்ரூம். வாவ், கிங் சைஸ் காட் போட்டிருக்காங்க. போட்டுமே இட்ஸ் சோ ஹியூஜ். அம்மா ஏ ஏ ஏ இது குழந்தை தான் ஆடிட்டு இருக்கேன் நான். அப்படியே நீங்க பாக்குறீங்களா? எஸ், ஆக்சுவலா அதுதான் ஒரு மாதிரி ஜாலி ஆயிட்டேன் நான். இந்த ரூமே வந்து ஏன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி கோசியா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த ரூம் டோனே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தேர் இஸ் லைக் இந்த ரூம்ல எல்லாமே அவங்க செட் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் டிவி, ஏசி, ஃபேன் எல்லாமே இருக்கு. நீங்க ஆக்சுவலி வீடு வாங்குனீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டும் சொன்னேன், அதை இவங்களோட இன்டீரியரை பார்த்து நீங்க வந்து யூ கேன் டூ இட் ஆன் யோர் ஓன். உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். This is such a nice bedroom. நிஜமாவே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்து அப்போ எனக்கு எப்படி திறக்கிறதுன்னு தெரியல, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கபட்ஸ் குட். Hey, look at this. There's a place to sit and write. சூப்பர். ஆக்சுவலி வந்து என்ன மாதிரி பீப்புளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். I like to be really organized. இந்த மாதிரி எழுதலாம் ஏதாச்சும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து சூப்பராக ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. எப்போ திருப்பி வேலைக்கு போவோம்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. ஸோ அந்த மாதிரி சடனாக நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னா லேப்டாப் எடுத்து இங்கே வச்சிங்களா, அப்படியே வேலை பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கலாம், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல். வெரி நைஸ். ஆக்சுவலி இந்த பிளேஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட இதை பார்க்கலையே. வா, இட்ஸ் அ நைஸ். நிஜமாவே வந்து சூப்பராக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த வீடு நீங்கள் இந்த மாடல் ஹோம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சாலும் இல்லை இங்கே நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஐ திங்க் யூ கேன் கான்டாக்ட் காசா கிராண்ட். அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட். நெக்ஸ்ட் இந்த அட்டாச் பாத்ரூம் பார்க்கலாம். So come. Okay. I think இதோட அளவு சேம் தான் நினைக்கிறேன். 8.2 into 5.3. Same as the other bathroom. And again there's a shower room. தனியா வந்து செப்பரேட்டா ஒரு இடம் இருக்கு. குட். கலர்ல நான் பாத்துக்கிறேன். ஓகே, நல்லா தான் இருக்கேன். I think fine. இந்த இடத்தோட ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? It's so nice. I'm just loving this place, loving the interior, everything. Wow! ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம். Balcony. Ta-da! There's a balcony here. Balcony பாத்தீங்கன்னா 11 into 3 அதான் வந்து ஸ்கொயர் ஃபீட் அதான் அதோட அளவு. It's actually nice. குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ திஸ் பிளேஸ் இஸ் ரியலி நைஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இருக்கு. இன்னும் இந்த ECR 14 காசா கிராண்டோட ECR 14ல there is triple BHK and 5 BHK. You won't trust me, நிஜமாவே இட்ஸ் ரியலி லக்ஸுரியஸ், சூப்பராக இருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த எபிசோட்லாம் வந்து இன்னும் வரப்போகிற வாரங்களில் வரதான் போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ see you all soon. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you all soon with some other exciting